ஆக்சுவலா வின்னர் படமும் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவர் விவேக் தான் பண்ண வேண்டிய படம். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால விவேக் சார் வேணான்ட்டு அப்போ சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் வர்றாரு. இது வின்னர் படத்துல ஒரு படம் இப்ப சொல்லலாம் தப்பு இல்ல, அது அவருக்கு சந்தானத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதனால சொல்றேன். விவேக் சார் வந்து என் கூட சில படங்கள்லாம் வந்து நான் டைரக்ஷனா இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன ஒரு எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் வீராப்புன்னு ஒரு படம் நான் நடிக்கிறேன். அதுல காமெடி யாருன்னா சந்தானம் தான் அப்கமிங் வந்துட்டு இருக்காரு. சந்தானம் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நாங்க திருநெல்வேலியில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்து இல்ல இதுல ஒரு காமெடி தனியா இன்னொரு ட்ராக் வந்தா நல்லா இருக்கும். திடீர்னு என்ன இல்லண்ணா வேணும்ட்டு. சரி நான் உடனே அப்போ ஓகே யார் வேணும்னா விவேக் சார் போடலாம் அப்படின்னு. சரி எனக்கு சின்ன தயக்கம் என்னன்னா 2 விஷயம். ஒன்னு, விவேக் மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டர் லொகேஷன்ல போய் உட்காந்துட்டு நாளானைக்கு ஷூட்டிங் வாங்கன்னு சொல்றது தப்பான விஷயம். ஒன்னு. இன்னொன்னு அவர் ஷூட்டிங் வந்தாலும் என்ன பண்ண போறாரு தெரியாது. அப்போ டைரக்டர் எல்லாம் உட்காந்து ஒரு ஐடியா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பழமொழி, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி இந்த ஒரே ஒரு பழமொழி வச்சு ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். ஒருத்தன் லாரி வாங்கி, ஏன்னா கதையில வந்து ஹீரோவோட கேரக்டர் லாரி ஓட்டுறான். சோ ஒரு லாரி வாங்கி அது வேன் ஆகி ஆட்டோவாகி கடைசியில் கட்ட வண்டி ஆகி அதுவும் போய் வெறும் கட்டை தான் கையில நிக்குங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு ட்ராக் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி விவேக் சார்ட்ட பேசணும். விவேக் சார்ட்ட பேசினோன்னு அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு தயக்கத்தோட தான் பேசினேன். இந்த மாதிரி விஷயம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நான் நாளானைக்கு வந்துடுறேன், வந்து ஒரு 3 நாள் இருக்கேன், அப்புறம் வேற ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் அந்த ட்ராக் ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்னு சொன்னோன்னே அவரும் இறந்துட்டாரு. அல்வா வாசு இல்ல சார் ஒரு ரைட்டர், நல்ல பேர் மறந்துட்டேன், ஒரு சூப்பர் ரைட்டர் அவர். விவேக் சார் ஒரு ரைட் ஹேண்ட், அவரும் அப்படி ஒரு சூப்பர் ரைட்டர் அவரு. ஒரே நாள் அந்த ட்ராக் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த வீராப்புல நடிச்சாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விவேக் சார் நானும் எத்தனையோ படம் பண்ணோம். அது அன்பார்ச்சுனேட்னா அந்த கடைசி அரண்மனை 3 கிட்டத்தட்ட 25 நாள் வந்து ஒரு குஜராத்ல ஒரு வில்லேஜ்ல தங்கி, அங்க ஒரு பேலஸ் பக்கத்துலயே அது ஒரு குவார்டர்ஸ், அந்த பேலஸோட கெஸ்ட் ஹவுஸ். சோ அங்க எதுவுமே இல்ல, டிவி கிவி போன் கூட சிக்னல் வராது. சோ டெய்லி சாயங்காலம் ஆனா ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு வருவாரு. நானும் அவர் உட்காந்து நைட்லாம் விடிய ஆர்டி அடிச்சுட்டு 25 நாள் அவ்வளவு அப்படி ஒரு ஹெல்த் கான்சியஸ். அந்த காட்டுக்குள்ளேயும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு அப்படி இருப்பாரு. என்ன திட்டுவாரு, டெய்லி வாக்கிங் போனோம், பிசிக்கல் பாத்துக்கணும்ட்டு. அப்படிப்பட்ட மனுஷன் இங்க வந்து டப்பிங் அரண்மனை 3 டப்பிங் பேசிட்டு ஃப்ரைடே எனக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் கொஞ்சம் மாத்தணும், நான் மண்டே வந்து பேசிடுறேன் அப்படின்னாரு. போயிட்டு அன்பார்ச்சுனேட், அதாவது ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத டெத். அவரு மனோபாலா சார் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ரெகுலரா படங்கள்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ அரண்மனை 4 ஆகட்டும், அடுத்த இது பண்ற படங்களாகட்டும், அவங்க எல்லாம் இல்லாத போது ரொம்ப கை உடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ மனோபாலா சாருக்குலாம், அவர் மனோபாலா சார் வந்து உப்பு மாதிரி எந்த சீனுக்கும் வந்து அது உப்பு போட்டு டேஸ்ட் ஆகிற மாதிரி அப்படி ஒண்ணு பண்ணிடுவார் அவரு. அவர் இல்லாததெல்லாம் ரொம்ப வருத்தம். இப்ப வந்து ஒரு சீன் போடுறோம்னா இந்த சீன்ல நடந்த இன்சிடென்ட் அண்ட் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு பிடிஎஸ் ஓகேண்ணா ப்ளீஸ் அந்த சீன் போடு. இந்த இதை பத்தி ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் நான் தான் எல்லா ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நடிக்க போகும்போது படுத்துட்டேன். அதெல்லாம் ரிஹர்சல் வந்து சும்மா ஒரு ஐடியாக்கு பாக்குறது தான். இந்த பொசிஷன்ல நான் இல்ல, அசிஸ்டன்ட் படுக்க வச்சுட்டு வடிவேல் ஆடுறதெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ டவல்லாம் கட்டல, அவரு நார்மலா இருந்தாரு. அப்புறம் ஷார்ட்னோட ஓகே நான் வந்து என் பொசிஷன்ல படுத்துட்டேன். அவரு அப்புறம் போய் ட்ரெஸ் மாதிரி நான் பாக்கல. கேமரா ஆக்ஷன் நானே கேமரா எல்லாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்த பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன். இப்ப நீ இப்படி பார்க்கும்போதே காமெடியா இருக்க, என் ஆங்கிள் பாருங்களேன், லோ ஆங்கிள். நான் திரும்பி பார்த்தோன்னு சிரிப்பு வந்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 more எடுத்து இது பண்ணோம். அதாவது நானே நம்ம சீனே என்ன வரப்போது நமக்கு தெரியும், ஆனா நம்மள மீறி நம்மள சிரிக்க வைக்கிற திறமை இருக்குதுன்னா அது அவர் வடிவேல். ஆக்சுவலா நீங்க நிறைய காமெடியன்ஸ் கூட நடிச்சிருந்தாலும் வடிவேல் சார் கூட நடிக்கும் போது உங்களறியாமலே சிரிச்சு நிறைய இந்த படத்துலயே ஒரு ஷாட்லாம் வரும். அது ரொம்ப ஒரு ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா, வாடா ஏரியாக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்து நின்று வந்து வீட்டுல நான் நிப்பேன். என்ன வந்து பார்த்துட்டு அந்த சீன் ஃபுல்லாவே நான் சிரிச்சுட்டு வாடா வீட்டுக்குள்ள வாங்க. கடைசியில் நான் வீட்டுக்குள்ள வருவோம் பாருங்க, பக்கத்துல வந்து கேட்பாரு. அப்ப சொல்லும் போது நான் டயலாக் சொல்லும் போது என்னால அடக்க முடியல. வடிவேல் என்ன திட்டு அண்ணே சிரிக்காதீங்கண்ணே.
ஐயோ மாபெரும் இவரு அண்ட் இவரு வடிவேல்னா எனக்கு கவுண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு லொகேஷன்ல நம்ம சீன் நமக்கு தெரியும் என்ன வரும்னு எத்தனை தடவை மானிட்டர்லாம் பார்த்தாலும் நம்ம சீன் என்ன பேச போறோம் கவுண்டர் டயலாக் வரைக்கும் தெரியும். ஆனா அவங்க பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வரும். அதுதான் வந்து இவங்க 2 பேரோட பவர். சூப்பர்ண்ணா.